பூமியை சுத்தி இருக்கக்கூடிய வளிமண்டலத்துல மீத்தேன் வாயு அதிகமா இருக்குன்றத நமக்கு தெரியும். இந்த மீத்தேன் வாயு உருவாகுறதுக்கு மிக முக்கியமான காரணம் இங்க இருக்கக்கூடிய உயிரினங்கள். உயிரினங்கள்னாலயும் சில முக்கியமான கடல்வாழ் உயிரினங்கள், சின்ன சின்ன நுண்ணுயிர்கள் மூலியமாவும் மீத்தேன் வாயு வெளியேறுறது நமக்கு தெரியும். பட் அது இல்லாமலும் மீத்தேன் வாயு வெளியேறும். ஸோ மீத்தேன் வாயு வளிமண்டலத்துல இருக்கு அப்படின்னா, அங்க உயிரினங்கள் இருக்கு அல்லது இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு அப்படிங்கிறத நமக்கு இண்டிகேட் பண்ணும். இதே மாரி இன்னொரு கிரகத்துடைய வளிமண்டலத்துல மீத்தேன் வாயு இருந்துச்சுன்னா நம்ம என்ன நினைப்போம்? அங்க உயிரினங்கள் இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு கேள்வி கண்டிப்பா நமக்கு வரும். அந்த மாதிரி பல ஆண்டுகளா கோடிக்கணக்கான அளவீடுகளை நம்ம எடுத்து செவ்வாய் கிரகத்துடைய வளிமண்டலத்துல மீத்தேனுடைய தெளிவான சுவடுகளை நம்ம பார்த்துருக்கோம். ஆனாலும் சில தரவுகள் அங்க மீத்தேன் வாயு இப்ப காணாம போச்சு அப்படின்றத மாதிரி காட்டுது. திடீர்னு மீத்தேன் வாயு எப்படி அங்க உருவாயிருக்கும், எப்படி இது காணாம இருக்கும், முன்னாடி பார்த்த அந்த தரவுகள் உண்மையா அல்லது இன்னும் நம்ம முழுமையாக அதை புரிஞ்சுக்கலையா? இந்த கேள்விக்கான பதிலை நம்ம தேடுறதுக்காக யூரோப்பியன் ஸ்பேஸ் ஏஜென்சி ரொம்ப துல்லியமான ஒரு டேட்டாவை வெளிப்படுத்திருக்கு. வாங்க நம்ம அந்த டேட்டா மூலியமா செவ்வாய் கிரகத்தை பத்தி சில முக்கியமான விஷயங்களை பார்ப்போம். நான் உங்க லோகபால கார்த்திகேயன். இது சயின்ஸ் ஆஃப் சயின்ஸ். நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு முக்கியமான விஷயத்த ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கணும். ஒரு கிரகத்துடைய வளிமண்டலத்துல என்னென்ன வாயுக்கள் இருக்குது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும். அப்படி தெரிஞ்சுக்கணும்னா அந்த கிரகத்துல கடந்த காலத்தையும் இப்ப இருக்கக்கூடிய இயற்கை சூழல்களையும் நம்ம புரிஞ்சுக்கணும். அது ரொம்ப முக்கியமான ஒரு வழிமுறையில ஒண்ணு. அதனால மார்ஸுடைய வளிமண்டலத்தை பத்தி நம்ம ரிசர்ச் பண்ணும்போது பல தசாப்தங்களா நமக்கு பல தரவுகள் வச்சிருந்தோம். செவ்வாய் கிரகத்துடைய வளிமண்டலத்துல சுமார் 95% கார்பன் டை ஆக்சைடு இருக்கு. மிச்சம் இருக்கக்கூடிய பகுதி நைட்ரஜன், ஆர்கான், ரொம்ப கம்மியா இருக்கக்கூடிய ஆக்சிஜன் மாதிரியான சில முக்கியமான மூலக்கூறுகள் இருக்கு. அதே மாதிரி ரொம்ப கணிசமான அளவுல நீராவியுடைய வாயுக்களும் நம்ம பார்த்திருக்கோம். இது மட்டும் கிடையாது, இந்த லிஸ்ட்ல ரொம்ப அட்ராக்டான ஒரு வாயு மீத்தேன். காரணம், மீத்தேன் ஒரு கிரகத்துடைய வளிமண்டலத்துல நீண்ட காலம் நிலைச்சிருக்காது. சூரியனுடைய புற ஊதா கதிர்கள்னாலேயோ வளிமண்டலத்துடைய வேதியியல் மாற்றங்கள்னாலேயோ சேர்ந்து சில 100 ஆண்டுகள்ல அது உடைஞ்சிடும். அதனால இப்போ மீத்தேன் பார்க்கப்பட்டது சில சமீப காலத்துல எங்கேயோ உருவாயிருக்கணும் அல்லது அது தொடர்ந்து வெளியேறிட்டே இருக்கணும் அப்படிங்கறத நமக்கு குறிக்குது. இதுவே விஞ்ஞானிகளுக்கு ஒரு மிகப்பெரிய ஆர்வத்தை அதிகரிச்சிருக்கு. காரணம், பூமியில உருவாகக்கூடிய மீத்தேன் பெரும்பகுதி உயிரினங்களிடத்திலிருந்தோ அல்லது சின்ன சின்ன மைக்ரோ ஆர்கானிசத்தோடையோ டைரக்டா தொடர்புல இருக்கு. அதே நேரத்தில் உயிரினங்கள் இல்லாம கூட சில புவியியல் வேதியியல் செயல்முறைகள் மீத்தேனை உருவாக்கலாம். அதனால செவ்வாய் கிரகத்துல மீத்தேன் இருக்கிறத நம்ம பார்த்துருக்கோம்னா அது நம்ம அங்க உயிரினங்கள் இருக்கும் அப்படிங்கிறதுக்கான ஒரு டைரக்டான ஒரு எவிடன்ஸும் நம்ம எடுத்துக்க முடியாது. ஆனா இப்போ அங்க ஏதோ ஒரு சின்ன ஆக்டிவா இருக்கக்கூடிய இயற்கை நிகழ்வு மூலியமா மீத்தேன் வாயு கசிகிறது நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இதன் காரணமாவே உலகத்துடைய பல விண்மணி அமைப்புகள் செவ்வாய் கிரகத்துடைய வளிமண்டலத்துல மீத்தேன் தெரியக்கூடிய முக்கியமான ஒரு ரோல் பிளே பண்றாங்க. சில ஆய்வுகள் மீத்தேன் இருக்கிறதுக்கான சான்றுகளை காட்டினாங்க. சில ஆய்வுகள் எந்த சுவடையும் கண்டுபிடிக்கல. இந்த முன்பின்னான முரண்பாடு முடிவுகள் பல ஆண்டுகளா அறிவியல்ல இது ஒரு மிகப்பெரிய கேள்வியை ஏற்படுத்தியிருக்கு. இந்த கேள்விக்கு ரொம்ப துல்லியமான பதிலை தேடுறதுக்காகவே யூரோப்பியன் ஸ்பேஸ் ஏஜென்சி, ரஷ்ய விண்வெளி நிறுவனம் சேர்ந்து எக்ஸோமார்ஸ் டிராஸ் கேஸ் ஆர்பிட்டர் அப்படின்னு ஒரு விண்கலத்தை உருவாக்கியிருக்கு. இதோடைய முதன்மையான நோக்கம் செவ்வாய் கிரகத்துடைய வளிமண்டலத்துல ரொம்ப கம்மி அளவுல இருக்கக்கூடிய பல வாயுக்களையும் ரொம்ப அதிகமான அளவுல இருக்கக்கூடிய வாயுக்களுடைய சரியான அளவு என்னன்றதை துல்லியமா பார்க்கறது மட்டும்தான். இந்த விண்கலம் கடந்த 2016 வருஷம் செவ்வாய் கிரகத்தை நோக்கி ஒரு பயணத்தை தொடங்குச்சு. அதே ஆண்டுல அது வெற்றிகரமா செவ்வாய் கிரகத்துடைய சுற்றுப்பாதையும் அடைஞ்சது. ஆனா அது உடனடியா அதோடைய வேலையை தொடங்கல. ஃபர்ஸ்ட் அது தன்னுடைய சுற்றுப்பாதையை ரொம்ப துல்லியமா மாத்தி இருந்துச்சு. இதுக்காக செவ்வாயுடைய ரொம்ப மெல்லிய வளிமண்டலத்தை பயன்படுத்தக்கூடிய ஏரோபிராக்கிங் அப்படின்ற ஒரு முறையை பல மாதங்கள் அதை பயன்படுத்தியிருக்கு. இதன் மூலியமா அதிகமான எதிர்பொருள் செலவழிக்காம அங்க இருக்கக்கூடிய சயின்டிபிக் இன்ஸ்ட்ருமெண்ட் ரொம்ப அழகா வேலை செய்யறதுக்கான ஒரு சரியான ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கு. அதை தொடர்ந்து இந்த விண்கலத்தில் பொருத்தப்பட்டிருந்த 4 முக்கியமான அறிவியல் கருவிகளும் தொடர்ந்து செயல்பட தொடங்கியிருக்கு. அதோடைய மிக முக்கியமான ஒண்ணு, சூரிய ஒளி செவ்வாயுடைய வளிமண்டலத்தை ஊடுருவி போகும்போது அது எந்த அலைநீளங்கள் உறிஞ்சப்படுது. அதே மாதிரி ஒவ்வொரு வாயுக்களும் குறிப்பிட்ட அலைநீளங்களை மட்டும்தான் உறிஞ்சுதா அந்த வெளிச்சத்தை நம்ம டீகோட் பண்ணி பார்க்குற போது வளிமண்டலத்தில் என்னென்ன வாயுக்கள் இருக்கு,
அதோடைய அளவு என்னங்கிறது இதனால கணிக்க முடியும். இந்த மெத்தட் ரொம்ப ரொம்ப மிகப்பெரிய பலன் கொடுத்துருக்கு. அது என்னன்னா, 1 பில்லியன் மூலக்கூறுகள், சில மூலக்கூறுகள் மட்டுமே இருந்தாலும் அதோடைய தடயத்தை நம்ம பதிவு செய்யும் போது அதோடைய அளவுக்கு இந்த கருவிகள் ரொம்ப அழகாவே வடிவமைக்கப்பட்டது. அதனால இதுக்கு முன்னாடி நம்ம செவ்வாய் கிரகத்துடைய வளிமண்டலத்தை பத்தி நம்ம ரிசர்ச் பண்ணும்போது கிடைச்ச தகவலை விட இது பல மடங்கு அதிகமான சென்சிட்டிவான டேட்டாஸை நமக்கு கொடுத்துருக்கு. இந்த அளவுக்கு துல்லியமான கருவிகள் இருந்தா விஞ்ஞானிகள் ஒரு முக்கியமான எதிர்பார்ப்போட தான் இருப்பாங்க. ஏன்னா எக்ஸ்பெக்டேஷன் கண்டிப்பா இருக்கும் இல்லையா? உண்மையிலேயே செவ்வாய் கிரகத்துடைய வளிமண்டலத்துல மீத்தேன் தொடர்ந்து உருவாயிட்டே இருந்துச்சுன்னா, அல்லது இடையில ஏதாவது வெளியிற மாதிரி இருந்துச்சுன்னா, இந்த விண்கலத்தினால அதை தவற விடாம பார்க்கறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். பல ஆண்டுகள் தொடர்ந்து பல்வேறு பகுதிகளில் ஆய்வு செஞ்ச பின்னாடி அந்த வாயுக்களுடைய பரவல், அதோடைய அளவு, எந்த பகுதியில் அதிகமாக டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு அப்படிங்கிற தகவல் நமக்கு தெளிவாக கிடைக்கும்னு அவங்க நம்பினாங்க. ஆனால் பல ஆண்டுகள் சேகரிக்கப்பட்ட டேட்டாஸ் ஒன்றா அவங்க சேர்த்து ஒரு சிமுலேஷன் மாதிரி அல்லது ஒரு மாடல் மாதிரி கொடுக்கும்போது எதிர்பார்க்கப்பட்ட முடிவு கிடைக்கவே இல்லை. அதுக்கு மாற இந்த ஆராய்ச்சி செவ்வாய் கிரகத்தை பற்றின ரொம்ப ரொம்ப மிகப்பெரிய ஒரு புதிரை இன்னும் ஆழமாக்கியிருக்கு. காரணம், இதுவரையும் கிடைச்ச ரொம்ப துல்லியமான அளவீடுகள்லையும் வளிமண்டலத்துல நிலையா இருக்கக்கூடிய மீத்தேனுக்கான உறுதியான சுவடுகள் இந்த விண்கலத்தினால கண்டுபிடிக்கவே முடியல. இதுதான் இந்த முழு ஆராய்ச்சியோடைய மையப்போகு. இத செவ்வாய் கிரகத்துல மீத்தேன் இல்ல அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கிட்டாலும் இந்த ஆய்வுடைய உண்மையான முக்கியத்துவத்தை நம்ம கண்டிப்பா மிஸ் பண்ணிட்டோம். உண்மையிலேயே விஞ்ஞானிகள் எதிர்பார்த்த பிரச்சனை 2 நம்பகமான ஆய்வுகள், அதாவது 2 இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஒண்ணுக்கொண்டு முரண்பாடான முடிவுகளை கொடுக்கிறது. ஒருபுறம் செவ்வாயுடைய மேற்பரப்புல செயல்பட்டு இருக்கக்கூடிய கியூரியாசிட்டி அந்த ரோவர் பல ஆண்டுகளா சில குறிப்பிட்ட காலங்களில் ரொம்ப கம்மியான அளவுல மீத்தேன் அதிகரிக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்கு. இந்த அளவு ரொம்ப ரொம்ப சின்னதா இருந்தாலும் அது சாதாரண வளிமண்டலத்துடைய மாற்றம் கிடையாது. அதே சமயம் செவ்வாயை முழுமையா சுத்தி பார்த்த இந்த எக்ஸோமார்ஸ் ட்ரேஸ் கேஸ் ஆர்பிட்டர் அதை விட பல மடங்கு அதிகமா இருக்கக்கூடிய சென்சிட்டிவிட்டியான அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருந்தாலும் அது மீத்தேன் இருக்கிறத உறுதிப்படுத்துறத அந்த ஆதாரத்தை கண்டுபிடிக்கவே இல்லை. இந்த 2 முடிவுகளுமே ஒண்ணுக்கு ஒண்ணு சரியா இருக்க முடியுமா? விஞ்ஞானிகள் இப்போ அதுக்கான விளக்கங்களை இன்னும் டீப்பா தேடிட்டே இருக்காங்க. ஒருவேளை மீத்தேன் ரொம்ப கம்மியான அளவுல ஒரு சில பகுதிகளில் மட்டுமே சில மணி நேரங்கள் மட்டுமே அல்லது சில நாட்களுக்கோ அது வெளியேறிருக்கலாம். அதை தொடர்ந்து ரொம்ப வேகமா மறைஞ்சிருக்கலாம். அல்லது வளிமண்டலத்தில் இதுவரையும் முழுமையா புரிஞ்சுக்க முடியாத வேதியியல் செயல்முறைகள் மீத்தேன் நம்ம எதிர்பார்த்ததை விட வேகமா அதோடைய தன்மையை இழக்குதா அப்படிங்கிற ஒரு கேள்விக்கான உறுதியான பதில் இன்னும் கிடைக்கவே இல்லை. இதுக்கு மத்தியில் இந்த விண்கலம் இன்னொரு முக்கியமான கண்டுபிடிப்பையும் பார்த்திருக்கு. செவ்வாயுடைய வளிமண்டலத்தில் ஹைட்ரஜன் குளோரைடு, அதாவது HCI சொல்லுவோம், இந்த வாயு இருக்கிறத கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இது செவ்வாயுடைய தூசி புயல்கள், நீராவி, குளோரின் வேதியியல் ஒண்ணுக்கொண்ணு தொடர்போட இருக்கிறத நம்ம கண்டுபிடிச்சிருக்கு. இது புது வளிமண்டல செயல்முறைகள் இருக்கிறத வெளிக்காட்டியிருக்கு. அதே நேரத்தில் இப்ப இருக்கக்கூடிய அந்த ஆக்டிவிட்டி பெரிய எரிமலையுடைய செயல்பாடுகளுக்கான நேரடி வாயு ஆதாரங்களும் இது இல்லைன்றதை நம்ம எடுத்துக்கலாம். இந்த ஆராய்ச்சியில இன்க்ளூடான விஞ்ஞானிகளுக்கு ஒரு முக்கியமான விஷயத்த அவங்க ரொம்ப ஈஸியா புரிஞ்சுக்கிட்டாங்க. கியூரியாசிட்டியோடைய அளவீடுகள் தப்பு அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அதே மாதிரி மீத்தேன் நிச்சயமா இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லவும் முடியாது. அதுக்கு மாறா இப்ப இருக்கக்கூடிய எல்லா தரவுகளையும் ஒன்று சேர்த்து விளக்கக்கூடிய அறிவியல் மாதிரி அந்த மாடலை உருவாக்க இன்னும் கூடுதலான ஆய்வுகள் நமக்கு தேவைப்படுதுன்றத அவங்க ஆணித்தனமா முடிவோடு இருக்காங்க. இந்த கேள்விக்கான அடுத்த முக்கியமான பதிலை நம்ம தேடுறதன் மூலியமா எதிர்காலத்துல பல ரோவர் நம்ம போறதுக்கான சரியான இடத்தை நம்மளால சூஸ் பண்ண முடியும். இந்த ரோவர் செவ்வாய் மேற்பரப்பு மட்டும் இல்லாம சுமார் 2 மீட்டர் ஆழம் வரைக்கும் துளையிட்டு பல மாதிரிகளை ஆய்வு செஞ்சு நமக்கு டேட்டாவை கொடுக்கும். கோடிக்கணக்கான ஆண்டுகளா கதிர்வீச்சிலிருந்து பாதுகாக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த அடுக்குகள் கரிம மூலக்கூறுகள் அல்லது உயிர் தொடர்பான வேதியியல் சுவடுகள் இருக்குதா அப்படிங்கிறத நேரடியா பார்க்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. இந்த ஒட்டுமொத்த ஆய்வுமே நமக்கு சொல்லக்கூடிய ரொம்ப முக்கியமான செய்தி என்னன்னா, அறிவியல் அப்படின்றது ஒரு கேள்விக்கு உடனடியா ஆமா அல்லது இல்ல அப்படின்னு பதில் சொல்ல முடியாது. சில நேரங்கள்ல ரொம்ப துல்லியமான புதிய தரவுகள் பழைய நம்பிக்கைகளை உறுதிப்படுத்துறதுக்கு பதிலா அது இன்னும் ஆழமான புதிய கேள்விகளை உருவாக்கலாம். செவ்வாயில மீத்தேன் ஒரு பெரிய கேள்வியா இருக்கிறதுக்கு அது ஒரு முக்கியமான காரணம். அதனால எப்போ வரைக்குமே நமக்கு கிடைச்ச டேட்டா அடிப்படையில் செவ்வாயில உயிர் இருக்குது அப்படிங்கறத நம்ம சொல்லக்கூடாது, உயிர் இல்லை அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது. ஆனா ஒரு விஷயம் மட்டுமே நம்ம ரொம்ப தெளிவா தெரிஞ்சுக்கணும். நமக்கு சம்பந்தம் இல்லாத பக்கத்தில் இருக்கக்கூடிய கிரகம் செவ்வாய் இன்னும் முழுமையை புரிஞ்சுக்க முடியாத ஒரு கிரகமா இருக்குது. அந்த பல கேள்விகளுக்கான பதில் கண்டிப்பா நமக்கு ஃபியூச்சர்ல தெரியறதுக்கு சான்ஸ் இருக்கு. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான பல வீடியோஸ் நமக்கு தொடர்ந்து பல ஆச்சரியங்களை ஏற்படும். அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். பாய்.